மேம் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடா இங்க இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டைன் பண்றது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்க பார்த்திருப்பீங்க, அங்க வந்து நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கு மேபி நினைச்சிருந்த ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி, அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனா அவங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சு சார் என்ன கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பொதுவா ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 25 வயதுக்குள்ளதான் இருக்கணும், முக்கியமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. நான் கடந்து வந்த சினிமாவில பாக்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்க எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நான் சாரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். முக்கியமா இப்போ நம்ம பார்த்திருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிகேட்டிவா இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார் நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதுல வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன். முக்கியமா பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுல நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்க பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்க எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம். சோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம். இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்டதான் தயாரா இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டிதான் பாருங்களேன், அது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு. உங்க எல்லாருக்கும் நன்றி. இங்க இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். சோ என்னைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நடிக்கிறதுக்கு